திமுக ஆட்சிக்கு வந்தாலே காற்றில் கூட பொய் கலந்து விடும் போல. திமுகவை பொறுத்தவரை பில்டப் செய்வது, பொய்க்கதைகளை பேசுவது, மக்களை ஏமாற்ற கலர் விளம்பரம் செய்வது, இதுதான் அவர்களின் அஜெண்டாவாகவே செயல்படுகிறது. அந்த வகையில் சமீபத்தில் நடந்த கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை கேட்டு தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு அனுமதி அளித்து விசாரணையை கண்காணிக்க 3 நபர் கொண்ட ஆணையத்தையும் அமைத்து உத்தரவிட்டது. இதை பற்றி திமுகவின் எம்பியும் வழக்கறிஞருமான வில்சன் சில விஷயங்களை சொல்றாரு, கேளுங்க. ஏற்கனவே அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் கமிஷன் பற்றி நீதிமன்றத்தில் இன்னைக்கே சொல்லிட்டாங்க. அதை நாங்கள் டச் பண்ணலன்ட்டாங்க. ஸோ அந்த நீதிமன்றம் ஆணையம் வந்து அது தொடரும். அருணா ஜெகதீசன் அந்த ஒன் மேன் கமிஷன் வந்து அவங்க வந்து ஆணையம் தொடரும். அது வந்து ரத்தாகலை. இந்த ஒன் மேன் கமிஷன் வந்து அவங்க வந்து ஆணையம் தொடரும். அது வந்து ரத்தாகலை. வில்சன் சார், திமுக அமைத்த தனிநபர் ஆணையத்தை, அதாவது அருணா ஜெகதீசன் ஆணையத்தை டச் பண்ணலன்னு சொல்றீங்க. உண்மைதான், அது சிபிஐ விசாரணைக்கு அவசியம் இல்லாத ஒண்ணுன்னு அதை தொடாமலேயே சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னு தெளிவா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனா பாருங்க, ஸ்டாலின் கிட்ட கைதட்டு வாங்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் அந்த தனிநபர் ஆணையம் தொடரும்னு சொன்னதா பச்சை போய் சொல்றீங்களே, ஏன், எதுக்கு? மக்களை ஏமாத்துற முயற்சியில நீங்க சொல்ற பொய்களை எல்லாம் திமுகவினர் மட்டும்தான் நம்பணும் வக்கீல் சார். இதை விடுங்க, நீதிமன்றம் திமுகவை மறைமுகமா அசிங்கப்படுத்தியிருக்கு. அதை நம்ம வக்கீல் சார் எவ்வளவு அழகா ஒப்பனை செய்யறாரு பாருங்க. இரண்டாவது, இந்த சிட் இன்வெஸ்டிகேஷனை வந்து அவங்க இது வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ன தேதி வரைக்கும் அவங்க செஞ்ச விசாரணையெல்லாம் வந்து சரியானதே தான் அர்த்தம். சில நேரங்களில் நீதிமன்றம் என்ன சொல்லும், டினோவோ ஆரம்பத்துலேருந்தே இன்வெஸ்டிகேட் பண்ண அப்படின்னு சொல்றது வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்னைய தேதியில் என்ன இருக்கோ அதை இன்வெஸ்டிகேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா வக்கீல் சார்? அப்புறம் எதுக்கு சார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி செந்தில்குமார் போட்ட உத்தரவுகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் அந்த கிளி கிழிச்சது? நீங்க சொல்ற மாதிரி எஸ்ஐடி சேகரித்த விசாரணைக்கான தகவல்கள் சரியா இருந்திருந்தா உச்சநீதிமன்றம் ஏன் தனியா விசாரணை ஆணையம் அமைக்கணும்? எஸ்ஐடி தகவல்களை ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லணும்? அப்படின்னா திமுக அமைச்ச எந்த ஒரு ஆணையம் மீதும் விசாரணை குழுக்கள் மீதும் நம்பிக்கை இல்லாம இதுவரை நீங்க பண்ணதெல்லாம் போதும், இனிமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லாம சொல்லுதோன்னு விவரம் தெரிஞ்சவங்க கேட்குறாங்க. அது சரி, இதெல்லாம் எப்படி உங்களால ஓப்பனா சொல்ல முடியும்? திமுகவை பொறுத்தவரை ஸ்டாலின் மனசு நோகாம நடந்துக்கணுங்கிறதுல உஷாரா இருக்கீங்க போல. இது மட்டுமா, இவர் சொன்ன இன்னொரு விஷயம் இருக்கு, அதையும் கேளுங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நீதிமன்றத்தில் 2 பேர் அவர்கள் வந்து அவங்களுடைய பேரில் வந்து பொய்யாக மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவங்களுக்காக ஆர்கியூ பண்ணியிருக்கிறதா நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் போடுங்க, ஃப்ராட் விஜியேட்ஸ் ஆல் சாலும் மேக்ஸ். ஒரு ஃப்ராடுலண்ட்டாக மோசடியாக எந்த தீர்ப்பு பெற்றாலும் அந்த மோசடி என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும். ஸோ இது ஒரு டாக்டரின் இருக்குது. ஸோ நீதிமன்றம் எங்களையோ வந்து கவுண்டரும் போட சொல்லியிருக்காங்க. நாங்களும் வந்து இந்த நீதிமன்றத்தை இன்றைக்கி லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலையும் தெரிவித்தோம். இப்போ இதையும் பாருங்க. போன 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான், என் பாப்பா, என் மாப்பிள்ளை 3 பேரும் போனோம். போனதில் 2 பேர் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க, எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாகவே வந்து பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன். இப்போ நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி 20 லட்ச ரூபா பணம் தரோம், வேலை வாங்கி தரோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கும் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்கு இப்போ என் குடும்பத்தில். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். இவங்க இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு. அது எனக்கு சொல்ல தெரியல, நீங்கள் தான் பார்த்து பண்ணிக்கணும். பார்த்தீங்களா வில்சன் சார்? இப்போ சொல்லுங்க, உங்கள் கட்சியை சேர்ந்த திமுக கவுன்சிலர் ஒருத்தர் கரூர் கூட்ட நெரிசலில் தன் உறவுகளை இழந்து நியாயம் வேண்டி சிபிஐ விசாரணை கோரி வழக்கு போட்ட பிரபாகரன்ற நபர்கிட்ட நாங்கள் 20 லட்ச ரூபா பணம் தரோம், அதோட அரசு வேலையும் சேர்த்து வாங்கி தரோம்,
அதனால வழக்க வாபஸ் வாங்கன்னு பேரம் பேசியிருக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க சார், முதல்ல திமுக மேல தப்பு இல்லைன்னா ஏன் சார் திமுக பதறணும்? எதுக்கு வழக்க வாபஸ் வாங்க சொல்லணும்? அது சரி, எதிர்க்கட்சியா இருக்கும்போது எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ விசாரணை வேண்டும்னு அடிக்கடி பிரஸ் மீட் கொடுத்து வருதானே இன்றைய முதல்வர். ஆனா பாருங்க, கரூர் ஸ்டாம்பேட்ல மட்டும் ஏன் பயப்படுறாரு?